வெல்கம் பேக் டு கார்த்திக் கிராம். இன்னைக்கு மேட்ச் பத்தி சொல்லணும்னா, ஒரு டீம் 40 ரன் வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 190 200 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா? 160 அடிச்சு அதை 40 ரன் வித்தியாசத்துல டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. கிரெடிட்ஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் என்டையர் பவுலிங் டீம். ரியான் பராகோட கேப்டன்சிக்குமே நான் ஒரு சல்யூட் சொல்றேன். ப்ளீஸ் டேக் மீ டு த கேம். வாட் வென்ட் ராங் ஃபார் எல்எஸ்ஜி? பாவம் கோயன்கா வந்து ரிஷப் நிக்கோலஸ் புரான் மேல 27-21 கோடி மொத்தம் 48 crores இன்வெஸ்ட் பண்ணி நாமம் போட்டு உட்காந்துருக்காரு சார். சோ சேட் டு see him like this. இல்ல அது என்ன ஆகுதுனாக்க இந்த விக்கெட் வந்து there were a lot of moisture underneath the இது விக்கெட். ஃபாஸ்ட் bowling வந்து நல்ல அசிஸ்டன்ஸ் இருந்தது. அதனால 160 வாஸ் அ வெரி குட் ஸ்கோர் பிகாஸ் கிரவுண்ட் வாஸ் ஆல்சோ வெரி பிக். சைட்லயும் ஸ்ட்ரெயிட்லயும் சைட்ல பெரிய ரொம்ப பெருசு. ஸோ 160 இஸ் ஈக்குவல் டு 180 ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வித் லாட் ஆஃப் ஜூஸ் அரவுண்ட் with the wicket. 180 is 160 is a very big score to chase unless you are very careful. Added to that, நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்க bowling நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன். The power play batting and power play bowling for RR, it is the one which is winning them the games. That's difference. வேற எதுவுமே கிடையாது. Their power play bowling is very good. Their power play batting is also very good. பட் இன்னைக்கான பேட்டிங் வந்து 3 விக்கெட் வரிசையா விட்டு 31 for 3 ஆயிட்டாங்க. பட் their middle order is what saved them. See, what happens is if you have both the things like power play bowling ஸ்ட்ராங்கா இருக்கு, power play batting ஸ்ட்ராங்கா இருக்குனாக்க ஏதாவது ஒன்று உனக்கு வின் பண்ணும் மேட்சை. அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ட்ராங், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட். என்ன அட்வான்டேஜ் என்னன்னாக்க ஜெஃப்ரா ஆர்ச்சரும் வெரி ஃபுல்லி ஃபிட்டா இருக்காது. ஹென்ரி பெர்சரும் நல்லா போடுறாரு, செம்மையா போடுறாரு. விக்கெட் டேக்கிங் பால்ஸ் தான் போடுறாங்க ஆக்சுவலி. அதனால பார்த்து ஆடல அப்படின்னாக்க இந்த மாதிரி விக்கெட்ல they will run through your டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர். இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணாரு ரயான் பராக், 3 ஓவர் கொடுத்தாரு பாத்தீங்களா? சார் அண்ட் ஒன் மோர் திங் சார், ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ அந்த அட்வான்டேஜ் அண்ட் லெவரேஜ் என்னன்னா, நீங்க அதான் உங்க பேட்டர்ஸ் வந்து ட்ரபிள் போறாங்க, அதாவது உங்களால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது திங்ஸ் போல அப்படின்னா யூ ஹேவ் தட் குஷன் ஆஃப் ஆடிங் அன் எக்ஸ்ட்ரா பேட்டர் அந்த இம்பாக்ட் பிளேயரா. ஸோ நீங்க பவுலர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைம்ல வந்து 110க்கு 6 என்னமோ இருந்தாங்க. அப்போ வந்து நீங்க சுபம் துபே இறக்காம பவுலிங் ஆட வச்சு நீங்க பவுலர்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஸ்ட்ரென்தன் பண்ணா ஸ்கோரே வந்திருக்காது. ஸோ வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க ராஜஸ்தான். இல்ல பட் இது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வெரி ஐடியல் ஃபார் ஜடேஜா. ஜடேஜா இஸ் ஒன் பிளேயர். நீங்க பாத்தீங்கன்னாக்கா லோ ஸ்கோரிங் கேம்ஸ்ல வந்து யூ வில் ப்ரூவ் இஸ் ஒர்த் வெரி வெல். ஏன்னா கடைசியில் வந்து ஆடுவாரு, தனியா ஆடுவாரு. ஹி வில் டேக் இஸ் டைம், 15-20 பால்ஸ் ஆடுவாரு. பட் கடைசி ஒரு 2 ஓவர்ல ஹி வில் மேக் இட் அப். அது வந்து எக்ஸாக்ட்லி த ரோல் விச் ஹி ஃபிட்டட் இன் கரெக்டா பண்ணாரு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்சஸ் நல்லா பிடிச்சாங்க. பராக் கேப்டன்சி வந்து நீ வந்து குத்தம் சொல்லவே முடியாது. பர்ஃபெக்ட்லி யூஸ்ட் இஸ் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ். 3 ஓவர் முதலே போட்டு வச்சுட்டு நடுவில் கரெக்டா போட்டு இவர் அசோக்லாம் போட்டு ரொம்ப நல்லா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் த கேப்டன்சி ஆல்சோ வெரி குட். ஒரு ஸ்லைட்லி இன்ட்ரடியூஸ்டு பிஷ்னோய் டிலேட் இஸ் வாட் ஐ கேன் சே. ஒரு 1 ஓவர் ஸ்லைட்டா ஸ்லோவா போட்ட நான் சொல்லுவேன். அதை தவிர கேட்ச் எல்லாம் செம்மையா பிடிச்சாங்க எல்லா கேட்சையும். நடுவுல பிரிஜேஷ் தானே சார் சொல்ல வந்தீங்க? அசோக் பிரிஜேஷ். அதை தவிர கேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜுரேலோட கேட்ச் விக்கெட் கீப்பிங் என்ன கேட்ச் பாது. அதே மாதிரி பந்து பிடிச்ச கேட்ச் ரொம்ப நல்ல கேட்ச், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச். இந்த ஹுக் அடிச்சாங்க ஜெய்ஸ்வால், செம்ம கேட்ச். எனிவே ஓகே ஷாம் ப்ரோ, ஒன்னே ஒன்று சொல்லுங்க எனக்கு. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்க்கு இந்த சீசன்ல ஃபியூச்சர் இருக்கா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து பவுலர்ஸ் மேல அவங்க குதிரை வந்து நம்ம பெட் கட்டியிருக்கோம் ப்ரோ. பவுலர்ஸ் வந்து தே ஹேவ் நாட் டிசப்பாயிண்டட் சோ ஃபார். இந்த சீசன் நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் பேட்டிங்னு வரப்போ ஒரு மேட்சுமே ஒருத்தருமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ப்ரோ பண்றது சொல்லுங்க? மிச்சல் மார்ஷ் வந்து இந்த விக்கெட்ல ஒரு 50 அடிக்கிறாருன்னா மத்த பேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்தே 50 ரன் தான் ப்ரோ அடிச்சிருக்காங்க. நம்ம லக்னோ ஃபர்ஸ்ட் சொன்ன போதே கன் போலிங் சொன்னோம். இந்தியன் போர்சஸ் பேச அவங்கள மாதிரி எந்த டீம் வச்சில்ல. அவ்வளவு டெப்த் இந்த ஸ்குவாட் எடுத்துட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த பண்ணும்போது அவங்க இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு தப்பு அவங்க என்ன வந்து பண்ணி கரெக்டா கால்குலேட்டிவா என்ன ஸ்டெப் எடுத்துருக்குன்னா, இந்தியன் பேச எடுத்த மாதிரி ஃபாரின் கன் பேட்டர்ஸ் கன்சிஸ்டன்ட் அடிக்கிற பேட்டர்ஸ் நீங்க எடுத்துருக்கணும். அதுல மார்ஷ் ஒரு டிக்கு, மார்க்ரம் ஒரு டிக்கு. மார்ச் வந்து கரெக்டா இன்னைக்கு வந்து அடிச்சிட்டாரு. மார்க்ரமும் வந்து போன மேட்ச்லயும் வந்து ஒரு 40 சம்திங் அடிச்சாரு. கல்கட்டா மேட்ச் கூட வந்து ஏதோ வந்து அவரோட அந்த ரன்னை வந்து காமிச்சாரு. மார்க்ரம் வந்து இது காமிச்சாரு. ஆனா இந்த ஹைதராபாத்தோட மேட்சோட போது ஏதோ வந்து ஆட போனார்.
அந்த பிரில்லியன்ஸ் மேல விட்டுருங்க, பட் இதை காமிச்சாரு. ஆனா நிக்கலஸ் பூரான்னு ஒரு லைபிலிட்டியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அந்த இடத்துக்கு ஒண்ணு ஜார்ஜ் இங்கிலீஷ் அவர் என்ன பண்ணான்னு தெரியல, ஜார்ஜ் இங்கிலீஷ் நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல ஜார்ஜ் லிண்டே உள்ள கொண்டு போற ஒரு ஃப்ளோட்டர் பேட்டரா யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இப்போ என்ன இல்ல ஆகுது எனக்கு நமக்கு? ஒரு டவுட், இன்னொரு டவுட் என்னன்னா, ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஏடன் மார்க்ரம், டு யூ ரியலி திங்க் ஹி ஃபிட்ஸ் இன் அஸ் a மிடில் ஆர்டர் பேட்டர் இன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், ஆர் ஓப்பனிங் ஓப்பனிங் தான் ஓப்பனிங் ஆடணும் அவரு? ஓப்பனிங் ஓப்பனிங் ஆடணும். பண்ட் மிடில் ஆர்டர்ல இறக்கிட்டு மார்க்ராம் அண்ட் மார்ஷ் எம்என்எம் ஷுட் ஓப்பன் த பேட்டிங். அவங்க ஒரு பவர் பிளே வரைக்கும் ஒரு 60-63 எடுத்து அதுல யாரோ ஒருத்தர் ஷுட் பேட் டில் 10th ஓவர், தென் ஹேண்டில் த பேட்டன் டு ரிஷப் பண்ட், ஜார்ஜ் இங்கிலீஷ், ஜார்ஜ் லிண்டே, ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி, ஹிம்மத் சிங். இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் உனக்கு வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு. இப்போ ஜார்ஜ் லிண்டே வந்து கேன் ஆல்சோ லைக் இப்போ சார் சொன்னார்ல ஜடேஜா மாதிரி டேக் ஆன் பண்ணி ஒரு ஜார்ஜ் இண்டியா வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் வெர்ஷன் ஆஃப் சாண்ட்னர். சாண்ட்னர் எப்படி ஆடுற சவுத் ஆப்பிரிக்கன் வெர்ஷன் தான் ஜார்ஜ் இண்டே. அந்த நிதானமா நின்று காத்துல பால் போடுறது, ஃபீலிங் பண்றதுன்னு. நீ இப்போ நிக்கலஸ் பூரான் கிட்ட இருந்து நீ எதிர்பார்த்த ரெட்டர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரவே இல்லை. பூரான் விட்டுக்கிறாரு. அப்போ நீ இன்னொரு ஆள் நீ எடுத்துட்டு போக வேண்டியது இல்லை, பிரெட்ஸ்கி எடுத்து போக வேண்டியதானே. பிரெட்ஸ்கி சார் நீங்க வச்சிருக்கீங்களா? பிரெட்ஸ்கி இவங்க தான் வச்சிருக்காங்க, பிரெட்ஸ்கி இவங்க தான் வச்சிருக்காங்க, ஜார்ஜ் இங்கிலீஷ் இவங்க தான் வச்சிருக்காங்க. இறக்கி விடு. நீ உனக்கு நல்லவங்க நீங்க வந்து ஃபாரினர்ஸ் நீ வந்து இறக்கணும் அவசியமே கிடையாது. ஃபாரின் போலர்ஸ் உனக்கு தேவையே கிடையாது. கன்னா போலிங் போட்டு ஏத்துற அளவுக்கு சும்மா என்ன கால்ல இருந்து நெஞ்சு வரை ஏத்துற ஸ்பீடுக்கு நீ போலர்ஸ் வச்சிருக்க. உங்களுக்கு வந்து மோசின் கான் சூப்பரா போடுறாரு, கூட வந்து அவேஷ் கான் வேற பேக்கப் இருக்கிறாரு, மயங்க் யாதவ் நீ காமிச்சிட்டாரு, ஷமி த ஓல்டு வார் ஹார்ஸ் இஸ் பேக், எல்லாத்தையும் காமிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஃபுல்லா பேட்டர்ஸ், ஃபாரின் பேட்டர்ஸ் உள்ள இறக்கு, அவனை லைனா ஸ்டாக் பண்ணு, அதுக்கப்புறம் இந்தியன் பேட்டர்ஸ் ஆடவை, பிரச்சனை கிடையாதுல்ல. இல்ல அப்படிதான் மை பண்ணியாகணும். கொஸ்டின் இஸ் சார், அதாவது ரிஷப் ஆயுஷ் பதனி ஃபர்ஸ்ட் பால் டக்கு ரன் அவுட், அபத்தமான ரன் அவுட். ரிஷப் பந்த் 3 பால் டக்கு, ஹேடன் மார்க்ரம் 6 பால் டக்கு. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான் அந்த சுச்சுவேஷன்ல அவர் ஏதோ கொஞ்சம் தட்டி தட்டி 22 ரன் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிம்மத் சிங்க்கும் முகுல் சௌத்ரிக்கும் அந்த டைம்ல வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுல்ல சார். டாப் ஆர்டரும் கொஞ்சம் கீழே மேல ஆடி கொடுத்ததால சார் இவங்களால கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும். 6 ஓவர் 75 இங்க அடிக்க முடியாதுல்ல. இல்ல நீ பண்ண தப்பு என்னன்னாக்க, விக்கெட் இப்படி இருக்கும் போது இவங்களோட அட்டாக் இப்படி இருக்கு, அவங்களோட பேஸ் அட்டாக் அப்படி இருக்கு அப்படின் போது, if I were the captain, I would have sent only Markram with Marsh, because international bowlers ஆடுறதுக்கு இன்டர்நேஷனல் பேட்ஸ் தான் ஆட முடியும். பதோனி போனாருனாக்கா ஐ டோன்ட் திங்க் ரன் அவுட் ஆடுறது வேற விஷயம், பட் ஆடி இருந்தா கூட he would have got out, and இஸ் நாட் அ ஓப்பனர். ஸோ இதெல்லாம் நிறைய தப்பு பண்ணாங்க. பந்த் ஆல்சோ இந்த மாதிரி கேம்ல வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி முதல்ல ஆடிட்டு கடைசியில் அடிக்க வச்சிருக்கணும். அப்படிதான் பண்ணிருந்தாரு. எடுத்தோன்னு சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா 3-4 பால் சுத்தினாரு, ஒரு பால் எட்ஜ் ஆயிடுச்சு. ஸோ டாக்டிக்கலி தே வர் ராங் ஆக்சுவலி. ஐ வுட் சே தே வர் திங்கிங் தட் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சார், அவ்வளவுதான். கேகேஆர் மாதிரி நீ அவன் குடியை கெடுக்கிறதா வேலைங்க. லக்னோவும் கேகேஆர் வேலை என்னன்னா, எவனாச்சும் மேல போறானா அவன் குடியை கெடுக்கிறதா இவங்க வேலையே. எனக்கு இல்ல லக்னோ, ஆனா உனக்கும் இல்ல லக்னோ ஒன் திங் வி ஹேவ் டு அனுப்பிச்சு. கிவ் கிரெடிட்ஸ் என்னன்னா, ஷமி, பிரின்ஸ் யாதவ், மோசின் கான் 3 பேருமே தே போல் வெல் டுடே. 2 விக்கெட் ஆளுக்கு எடுத்தாங்க. மோசின் கான் இல்ல வெரி இம்ப்ரெசிவ், மேட் இல்ல ஓவர் போட்டார் சார் சூரியவன்ஷிக்கு. இதுக்கு முன்னாடி அவேஷ் கான் போட்டப்போ சூப்பர் போட்டாரு. மயங்க் யாதவ் சார் சொன்ன மாதிரி இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருந்தாலும் பேஸ்ல இந்த குறைச்சலும் இல்ல, காலை புடிச்சிக்கிட்டு போல. நான் எங்க பயந்தேன்னா சார், நீங்க வழக்கமா 90s கிரிக்கெட் நீங்க பாத்துருக்கீங்க, இன்ஜுரில இருந்து வந்து டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறது, காலை பிடிச்சிக்கிறது, கிராம்ப் சொல்லிட்டு வருவாங்க. எதுவுமே ஆகாம நீட்டா வந்து ஆண்டு போனது எனக்கு ஒரு பிளஸ்ஸா தெரியுது. ஏன்னா மயங்க் யாதவ் சமான் இந்தியா லுக்கிங் அப் ஃபார் T20 ஃபார்மேட்ல கொண்டு வராங்க. யோசிச்சு பாரு, அசோக் சர்மா ஒரு பக்கம் 150, மயங்க் யாதவ் ஒரு பக்கம் 150, ஆஸ்திரேலியன் பிச்சில் T20 வேர்ல்டு யோசிச்சு பாரு, பேஸ் எங்க போகும்? பல்ல உடைப்பாங்க 2 பேரும். அந்த அந்த பல்ல உடைக்கிற பேஸ் வந்து இருக்கும். இதுக்கு நல்ல நீ பும்ராவை வச்சிருப்ப, இதுக்கு நல்ல நீ பும்ராவை நீ வந்து ஒரு ஸ்பெல்லில் அர்ஷதீப் மாதிரி வச்சிருப்ப. பேஸ் ஃபேக்டரி ஃபார் இந்தியா இஸ் கிரேட். அவங்களுக்கு வந்து எல்எஸ்டி வந்து இப்போ ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்க. ஏன்னா அஸ்வின் சொல்லியிருந்தாரு இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கேல எப்படி போனாங்கன்னு. எல்எஸ்டி போனாலும் பரவாயில்ல, சீசன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு எங்க ரிசோர்ஸ் வந்து கரெக்டா வேணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ரெக்கவரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் மோசின் கானும் ஒரு சர்ஜரி முடிச்சுதான் வந்திருந்தாரு. அவரும் போன வருஷம் வந்து சர்ஜரி முடிச்சு தான் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரி நம்ம எல்எஸ்சி மேல என்ன குறை வச்சிருந்தாலும் சரி, கோயங்கா என்ன சொன்னாலும் சரி, ஒரு பிரான்சைஸ் அவங்களோட பிளேயரை அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பண்றதுங்கிறத நீட்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா வந்து அவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மினி ஆக்ஷன் மாதிரி வரும்போது கொஞ்சம் இந்த பூரான் மாதிரி இந்த பழைய பீஸ்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் ரிலேபிளா மிடில் ஆர்டர் ஆடுற ஒரு ஃபாரின் பேட்டர் தான் இருக்காங்க. ஸ்ரீலங்கால ஆடுற அந்த பிளேயர்ஸ் அந்த மாதிரி உள்ள கொண்டு ஒரு தசுன் ஷனக்கா வந்து உள்ள ஆடி இருந்தாலும்
மேட்ச் கேம் உனக்கு அந்த ஃபிளேவரே மாறி இருக்கும். ஒரு ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ணுவார், அடி இந்த மாதிரி மாறி இருக்கும். நீ பூரான் பழைய ரெப்புடேஷன் நீ எடுத்த இதான் பிரச்சனைங்கிறத சொல்லிட்டோம். மொத்தமே 50 தான் அடிச்சிருக்காரு போல இருக்கு இது வரைக்கும் 7 மேட்ச்ல. எவ்வளவு ஆமா அடிச்சிருக்காரு பூரானே அவ்வளவுதான். But yeah, சொன்னேனா? all said and done, complete Okay. failure சொன்னேனா? for Rishabh Pant's LSG. So really pathetic performance from LSG. On the other hand, Rajasthan Royals காட்டுறாங்க ஏன் வந்து அவங்களால அந்த ஒரு கிளாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது இந்த டோர்னமெண்ட். So far they have been impressive. Give credits where it's due. அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம் 3 பேருமே ராஜஸ்தான் சொன்னோம். ஸோ 3 பேருக்குமே இன்னைக்கு பாயிண்ட் உண்டு. அப்படியே வில் கோ டு டுமாரோஸ் கேம். ஐயா ஒரே கிளாசிக்கோ. நிமிஷம். அன்றே பூரான் பத்தியே சொன்னார் ஷாம் சுந்தர்னு சொல்லி விடுரு. அன்றே Yeah, சொன்னது yeah, yeah. வலைப்பேச்சுமே. Fair அன்றே enough, fair பூரான் enough. பட்லர் பூரான் கரெக்டா சொன்னேன். கரெக்டா காப்பாத்திட்டாங்க என் பேரை. Yeah. சந்தோஷமா True, இருக்கு. true, true. True, true, true. So far வந்து ஷாம் ப்ரோ சொன்ன மாதிரி you took a very bold and brave decision. அது வந்து ரியலி ஐம் கிவிங் கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. அதே மாதிரி நாளைக்கு கேம் போயிருவோம். எல் கிளாசிக்கோ மும்பை வர்சஸ் சிஎஸ்கே. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன்டிசிபேட்டட் ரைவல்ரினா அது மும்பை சிஎஸ்கே தான். என்னதான் எத்தனை ரைவல்ரி புதுசா இருந்தாலும் த ஓஜிஸ் அப்படின்னா மும்பை சிஎஸ்கே தான். ஸோ நாளைக்கு வான்கடையில் ஆடுறாங்க. டெண்டுல்கர்ஸ் பர்த்டே ஈவினிங் வேற. ஸோ இட்ஸ் கோனா பி அ கிரேட் கான்டெஸ்ட். ப்ளீஸ் ஏன் ஷாம் ப்ரோ சிரிக்கிறீங்க? வேணாப்பா, மனசெல்லாம் புண்ணா இருக்குப்பா. சும்மா ஓகே, இருப்பா. சோ நாளைக்கு எந்த டீம் தோக்குறாங்களோ இட் வில் பி a very heart breaking night தான். ஏன்னா ரெண்டு பேருமே பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. தல தோனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே. சோ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக். ஓகே, சொல்லுங்க ஸ்ரீதர் சார், வாட் இஸ் கோனா ஹேப்பன் டுமாரோ? நீங்க தான் வந்து நடுநிலை. என்ன சொல்றீங்க, சென்னையா மும்பையா? இல்ல இல்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இஸ் a gun team for tomorrow, especially after winning the game against GT. The confidence will be very high. அது ஒண்ணு. இன்னொன்று என்னன்னாக்கா ஜாக்ஸ் உள்ள வந்துடுறாரு. மோஸ்ட்லி he will play tomorrow. So balance of the team will be very good. I think for Mumbai, and confidence also they should carry. அதனால மும்பை இன் தேர் கிரவுண்ட் வித் பீட்டிங் தம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்டு சென்னை பார்த்தீங்கன்னாக்கா அவளை வந்து ரொம்ப சைடே எடுக்க முடியாம ஒரு சைடு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்ஜுரி, யார் ஆட வைக்கிறதுன்னு தெரியாம உருள் பட்டேல் உள்ள வருவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இவர் மாத்திரை அப்படிதான் இருக்கும். தோனி இஸ் லைக்லி டு பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீம் காம்பினேஷன் எப்படி மாற்ற போறாங்கிறது எனக்கு தெரியாது. ஸ்பென்சர் ஜான்சன் ஆல்சோ இஸ் வெரி மச் லைக்லி டு பிளே. மும்பை வந்துட்டாரு அவர். Yeah, quick goals போட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் will play, வில் ஜாக்ஸ் will playன்ட்டாங்க. So I think mostly it will be reliable தான். ஸோ டீம்ல வந்து காம்போசிஷன் எப்படி மாறுவாங்க அப்படின்னு தெரியாது. இட் ரிமைன்ஸ் டு பி சீன். பட் மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் மேட்ச் அப்ஸ் பார்த்தீங்கன்னாக்க. பட் ஆல் செட் அண்ட் டன், பீட்டிங் மும்பை அட் வான்கடே இஸ் நாட் an easy thing. And they are a very good side and combination is basically correct now for them. அதனால I feel they will do very well. Quinton de Kock is the person, I think he will do well tomorrow. ஓகே, சோ ரெண்டு பேருமே பிளேயிங் 11 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா we obviously know மும்பை வந்து ஓரளவு pretty much ஆடுதா. ரோஹித் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ரோஹித், குவிண்டன் டிகாக், சூர்யா, நமந்தீர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. இங்க 7-8ல தான் ருத்தர்ஃபோர்ட், ஜாக்ஸ் ஒருத்தர் தான் ஆட போறீங்களா, இல்ல ருத்தர்ஃபோர்ட் அண்ட் ஜாக்ஸ் 7-8ல ஆட போறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பும்ரா, பகத், அஸ்வனி அண்ட் கசன்ஃபர். ஸோ யூ வாண்ட் சாண்டர் அண்ட் ஜாக்ஸ் போத் டு பிளே ஆர் சாண்டனர் அண்ட் ஐ மீன் ஜாக்ஸ் ஆர் ருத்தர்ஃபோர்ட் யாரோ ஒருத்தர் தான் ஆட போறாரா? இல்ல எனக்கு என்ன சாண்டர் ஆட மாட்டான்னு தோணுது. ஏன்னா மும்பை விக்கெட் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஃபிளாட் விக்கெட்டை கொடுத்துருவாங்க. அதனால என்ன ஆகுனாக்கா they will play Rutherford as well as Jacks. This is what I think. So that will strengthen their batting. So ஏன்னா ஸ்பின்னுக்கு வந்து உனக்கு கசன்வர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆப்ஷன் போடுறாரு. உனக்கு அங்க 100க்கு இங்க ஒரு மேட்ச் அப், அங்க எப்படி 100 ஒரு மேட்ச் அப், இந்த மேட்ச் அப் இருக்க போறாரு. கண்ட்ரோலிங் ஃபேக்டர் இவங்க பாத்துக்கிட்டாலும் 4 overs ஆஃப் பும்ரா குரூஷியலா இருக்க போகுது. அங்க அந்த மாதிரி 4 overs தான் நிறுத்தத்துக்கு உனக்கு கன் போலர் கிடையாதுல. அன்ஷுல் காம்போஜே உனக்கு வந்து லீக்ல வந்து ரன் அவுட் தான் விக்கெட் எடுக்கிறாரு. உனக்கு ஓப்பனிங்ல வந்து கலில் ஸ்ட்ரைக் ஸ்விங்க்கு கலில் மிஸ்ஸிங், ஸ்விங் வந்து கலில் மிஸ் ஆறாரு. அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் ஆஃப்டர் இன்ஜுரி எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போறாரு, அது ஒரு $1 million கேள்வி. அண்ட் இந்தியன் பிச்சில் ஸ்பென்சர் ஜான்சனோட ரெக்கார்ட்ஸ் பெரிய நம்பர்ஸ் ஒன்றும் கிடையாது. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு தடவை ஆடி ஒரு தடவை வந்து 45 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விட்டான்னு நினைக்கிறேன். இதே மும்பை கூட வந்து ஆடின போது 45 நான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். சம்வேர் இன், அதுவும் அங்க எங்க அகமதாபாத்ல. இங்கே நமக்கு வந்து தெரியல. If Rohit is there, I would say go hard with Rohit வச்சு இறங்கல. ரோஹித் நாளைக்கு இன்ஜுரி இல்லைன்னா வில் ஜாக்ஸை வச்சு, நான் வில் ஜாக்சன் குவிண்டனிகா ஓப்பனிங் வச்சு மயங்க் ராவத்னு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் வச்சிருக்காங்க அவங்க டீம்ல. மயங்க் ராவத் டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து அடிச்சு கிழிச்சிருப்பாரு. வீடியோஸ் கிடைச்சா பாருங்க. அவர் கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த IPL செலக்ஷன் ரேடால இருந்த ஒரு பிளேயர் மயங்க் ராவத்.
டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். இங்க எப்படி ராமகிருஷ்ணா கோஷ சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு 23 பால் 50 எப்படி அடிச்சாரோ அவர் அந்த மாதிரி அடிக்கிறத அசால்ட் பண்ணுவாரு. கடைசி ஓவர் பட் இன் பதோனி பிளேஸ் ஏதோ ஆஃப் ஹூம்? போட்ட போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ ரூத்தர் ஃபோர்டு அந்த பிரச்சனை வருதுல்ல. இப்போ ரூத்தர் ஃபோர்டு ஆடுறதா உங்களுக்கு வந்து சாண்டன் ஆடுறதா இல்லை, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஆட வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு இந்தியன் ஸ்லாட்டை உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா ஜாக்ஸுக்கு குவிண்டடிகாக் ஓப்பனிங், கீழே வந்து இப்போ என்ன ரூத்தர் ஃபோர்டு, நடுவில் ஏதாவது ஹிட்டிங் ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, இன்னொரு ஒரு ஹிட்டிங் ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இல்ல இடத்துல சாம் ப்ரோ, நாளைக்கு ரோஹித் இஸ் லைக்லி டு பிளே டுமாரோன்ட்டாங்களே, அப்ப ரோஹித் குவிண்டன் டிகாக் தான் ஓப்பனிங் ஆப்வியஸ்லி. ஆமா. ஆமா எந்த அளவுக்கு தெரியல. நம்ம வந்து ஓ, சின்ன நீங்க பையன் சொல்றது வந்து இன் கேஸ் இஃப் ரோஹித் டசன்ட் பிளே, இப்ப நீங்க ரோஹித் சொல்றது டசன்ட் பிளே. ஓகே. யா இப்ப யா. வந்து இப்போ இல்ல, ஏன்னா ஒரு 17 வயசு பையனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இவ்வளோ 2 வாரம் ஆகுது. நம்மால் 37 வயசு, என்ன பிரச்சனை எதுவும் தெரியல, காலை பிடிச்சிட்டானா அவ்வளவுதான். 2027 அப்போ வேர்ல்டு கப் ஓகே, கோயிந்தா பட் கோயிந்தா. அன்பார்ச்சுனேட்லி இஃப் ரோஹித் பிளேஸ் தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் மயங்க் ரோஹித் ராவத். பிளேஸ்ல அப்படியே எந்த நம்ம சேஞ்சும் கிடையாது, அப்படியே இறக்கிட வேண்டியதான். ரோஹித் குவிண்டன் டிகாக் ஓப்பனிங், 1 டவுன் வந்து நமன்தீர் இறக்கிடுவாங்க. தென் கம்ஸ் கை திலக்கு, இதுல இந்த 5. இதுக்கப்புறம் உனக்கு ஹர்திக் பாண்டியா, இதுக்கப்புறம் உனக்கு வந்து ஷெஃபன் ரூத்தர்ஃபோர்டு உள்ள கொண்டு வருவாங்க. 7 வரைக்கும் இங்க உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் பூம் அஸ்வானி அண்ட் ஜாக்ஸும் இருக்காரு. இந்த ஜாக்ஸ் எட்டு அப்புறம் ஜாக்ஸை மறந்துட்டோம் பாரு. ஜாக்ஸ் உள்ள வச்சிருவாங்க. தென் அதுக்கு அடுத்து போலிங்ல உனக்கு ஆல்ரெடி இருக்காரு கசன்பர் ஒரு ஸ்பின் ஆப்ஷனு, பூம் பேஸு, தென் அஸ்வானி ஒரு பேஸு, ஜகத் வந்து பகத் அவர் ஒரு பேஸு, கிறிஷ் பகத் வந்து ஒரு பேஸு. யா. சோ ஓகே, அப்படியே நம்ம சென்னைல லெட்ஸ் மூவ் ஆன் டு சென்னை. சார் ருத்து, சாம்சன், உர்வில் pretty much sorted. ஏன்னா டைரக்ட் மாத்ரேக் பல உர்வில். அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ், தூபே, பிரவிஸ், தோனி எக்ஸ்பெக்டட் டு பிளேஸ் ஆஃப் தோனி அண்ட் ஓவர்டன். கரெக்டா? சோ இப்போ ஆமா. அகில் ஹுசேன் ஆடுறதுக்கு இடம் கிடையாது சார். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க விளையாண்டீங்கன்னா வேர் வில் அகில் ஹுசேன் பிளே? ஏன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆட முடியும். சோ ஆப்வியஸ்லி பிரவிஸ், ஓவர்டன், ஸ்பென்சர் ஜான்சன், நூர். சோ இதுலயே வந்து 4 பேர் ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் பிளே அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன், ஓவர்டன் ஆடுவாரு. நூறுக்கு குர்ஜப்னீத். கம்பெனி கொடுக்கறதுக்கு. யா, பட் ஆனா 2 ஸ்பின்னர் ஆடணும் அப்படின்னா தே won't play குர்ஜப்னீத் பிகாஸ் they can't accommodate extra pacer if they need 2 spinners. மும்பை அதுதான். ஸ்லாட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச்ல, மும்பை பெருசா யா, ஸ்பின் அப்போ இது பண்ற pitch யா கிடையாது. அப்ப நீங்க சொல்ற லாஜிக் படி சோ ஸ்பின்னர் ஆடாம they will go for extra pacer. சோ 4 பேசர் வச்சு போவாங்க. சோ that is the ideal 11. Any changes? பட் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்கட் அபவுட் மும்பை அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் கம்பேர் டு ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் அகில். ஐ வில் சே அகில் போடுறது, நியூ பால்ல போடுறது நமக்கு பெட்டர் தேன் ஹேவிங் ஸ்பென்சர் ஜான்சன் எனி விக்கெட்டாக இருக்கட்டும். ஏன்னா அது தப்பா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அகில். ஏன்னா ஹஸ் தட் எபிலிட்டி டு போல் சம் டாட் பால்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா பட் ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் சார். பட் ஆனா மும்பைல நல்லாவே பார்த்திருக்கோம், அந்த ஈவினிங் மேட்ச்ல முதல் 3 ஓவர் ஸ்விங் இருக்கும். அந்த ஸ்விங்கை வந்து டேப் பண்ற பிளேயர் கலீல் ஹுசேன் இல்ல. இப்போ கலீலுக்கு அந்த லைக் டு லைக்கா வந்து லெஃப்ட் ஆர்ம் போடுறத உங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்க லெஃப்ட் ஹேண்டர் குவிண்டன் டிகாக் இருக்காரு, கொஞ்சம் பாலை வெளில எடுத்துட்டு போற ஆள். இப்போ ரோஹித்துக்கு பாலை உள்ள கொண்டு வர ஆள்னு பாத்தீங்கன்னா கலீல் தான். இப்போ குர்ஜப்னீத் போடுற பேஸுக்குலாம் வந்து ரோஹித் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அடிச்சிருவாரு. வேற ஸ்பென்சர் ஜான்சன் கேன் ஹிட் தி அந்த லாங் பால் சொல்ற அந்த ஒரு 135 to 140 இஷ்யூம் போடுவாரு. அட் த சேம் டைம் ஸ்லோ கட்டர்ஸும் போடக்கூடிய ஒரு ஆளு. ஆஃப்கோர்ஸ் இனிஷியல் இதுல வந்து கட்டர்ஸ் போட சொல்லல, பட் ஆனா இந்த கர்வ் பால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங்கை யூஸ் பண்றதுக்கு வேற ஆள் கிடையாதுல்ல சார் உங்களுக்கு அங்க. கரெக்ட் இல்ல பட் இஸ் நாட் மோர் ஆஃப் அ ஸ்விங், இஸ் மோர் ஆஃப் அ ஹிட்டிங் த டெக் கைண்ட் ஆஃப் அ பவுலர். ஆக்சுவலி ஸ்விங் நிறைய பண்ண மாட்டார் அவர் ஸ்பென்சர் ஜான்சன். அதை வச்சு தான் நான் சொல்றேன். இஃப் இஸ் ஸ்விங் பவுலர் ஐ வில் ஸ்ட்ரைட் அவே பேசிக்கலி ப்ரிஃபர் ஹிம். பட் இஸ் பேசிக்கலி கொஞ்சம் மோதிர மாதிரி டைப் அவர். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் நாட் ஜேசன் பெஹன்ட்ராஃப். தட் இஸ் ட்ரூ 100%. பெஹன்ட்ராஃப் 2 டீம் ஆடி சக்சஸ். பெஹன்ட்ராஃப் மும்பைக்கு ஆடின போதும் ஸ்விங் அந்த முதல் ஓவர் ஸ்விங் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு, 6 எடுத்திருக்காரு. எனக்கு ஐ ரிமெம்பர் ஹிம் பிளேயிங் இன் ஜிடி. ஸ்விங் போலரா இல்ல தெரியல, பட் ரன் அதிகமா கொடுத்தாரு மட்டும் தெரியுங்க. அது ஒண்ணுதான் வந்து ஸ்பென்சர் இல்ல அவர் ஃபாஸ்டா தான் போடுவாரு. மிடில் ஓவர்ஸ் போடுறதுதான் கரெக்ட். நியூ பால்ல போட்டோம்னா அவர் ரன் தான் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மேபி குட் பவுலர் இன் செபாக் because the bounce will assist him. Whereas அங்க வந்து you have to swing the ball. Swing வந்து அவர் நிறைய you will not rely. But let us see what they are going to basically take. I would rather straight away ஓவர்டனே போட வச்சிருவேன் நியூ பால்ல. ஏன்னா there is a surprise element of the bounce what he has which will take the opponent by surprise. பட் அங்க பாட்டா விக்கெட் போட்டாங்கன்னா பறந்துரும். பாட்டா விக்கெட் போடாம இருக்கணும். பாட்டா விக்கெட்லயுமே ஓவர்டன் என்னன்னா இப்ப ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்கன்னாக்க எவர் சின்ஸ் திஸ் வேர்ல்ட் T20 பாருங்க நீங்க
he has got that surprise ஒரு 1 or 2 பால் போடுறாரு. ஈவன் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இவர் போல்ட் ஆவார், அது திடீர்னு போல்ட் ஆவார், அதுதான் ஓப்பன் அப் ஆகும் அந்த கேம், பாகிஸ்தான் கேம்ல. அதே மாதிரி he has got that surprise. அன்னைக்கு வந்து இவர் போல்ட் ஆனார் பாருங்க, டேவிட் மில்லர். மில்லர் அந்த மாதிரி ஒரு ஸ்லோவா பால் வந்து தட்டி குதிச்சு. he is bowling one ball which will be very very surprise. அதான் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து he has improved last 1 year, is bowling very well அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஓகே, நீங்க வேணா பாருங்க. அப்படியே நம்ம லெட்ஸ் மூவ் டு தி பிரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். மும்பையா சென்னையா? டெஃபினட்டா மும்பை தான். I think Mumbai will win easily also. I think so. ப்ரோ, ஹார்ட் சேஸ் மும்பை, மைண்ட் சேஸ் சென்னை. எப்படி சொல்றது இல்ல, மும்னைன்னு சொல்லலாமா இல்ல சென்னைன்னு சொல்லலாமான்னு தெரியல. பட் ஐ வுட் சே லைக் சென்னை. ஓகே, சோ வந்து அவர் என்னன்னா ஸ்ரீதர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மும்பை மேட்ச் அப்போ ஆப்போனன்ட் இல்லைன்னா மும்பை ஜெயிக்கும், அதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சோ நான் மும்பை சொல்றேன், நானும் ஸ்ரீதர் சாரும் மும்பை, ஷாம் ப்ரோ வந்து சென்னை சொல்றாரு. My logical thing is we don't have, Chennai doesn't have a team actually, good team. They are a very good team. ஓகே, சோ அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸ் क्वेश्चन பேர்லாம். ராகுல் 26 என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கே ஓட இன்ஜூரி மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க. இஸ் தட் அன்பார்ச்சுனேட் ஃபார் them or like வந்து should we be harsh on them னு கேட்டிருக்காரு. what do you think? Unfortunate only. Totally unfortunate. How do you expect somebody to pick up an injury and get ruled out through the tournament? Ellis இல்ல சார், அஸ்வின் சொல்லியிருந்தாரு சார், ஆயுஷ் மாத்திரைக்கு ஹாம்ஸ்ட்ரிங்னு தெரிஞ்சுமே ஆயுஷ் மாத்திரையோ பேட்டிங் ஆட வச்சாங்க, அங்கேயே வெளில வந்திருக்கணும், அப்பதான் he will be fit for the next match. அதை விட்டு அங்கேயே அவர் இது பண்ணி மொத்த டோர்னமெண்ட்டுக்கும் ரூல் அவுட் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருல. அது see, you can tell hindsight. அன்னைக்கு நீ பாத்தீங்கன்னு வச்சுக்க, அவர் வந்து அப்பயே போயிருக்கலாம். அது என்ன தோணுச்சுன்னு தெரியல, யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆடுன்னாங்க, அது அக்ரவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அது எல்லா பிளேயர்ஸ் ஆடுறதுதான் சார். மூக்கு வந்து டெண்டுல்கர் வந்து ஆடுறேன்னு சொல்றது இல்லையா, தலையில கட்டு போட்டு வந்து அனில் கும்ளே ஆடலையா, முதுகு பெயின் வச்சுக்கிட்டு வந்து தோனி ஆடலையா. பிளேயர்ஸ்க்கு ஆடும்போது ஒரு மொமெண்டல் இருக்கும் போது போதான் நினைப்பாங்க. அதை நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியாது. சி, இப்போ இந்தியா வந்து ஒரு ஒரு சீசன் ஃபுல்லா கோவிட் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் டெபியூ பண்ண வச்சாங்க. இப்போ வந்து ஏன் எல்லாருமே எப்படி கோவிட் அஃபெக்ட் ஆனாங்க, எவனும் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி போல வரது அன்பார்ச்சுனேட். இல்ல பபுள் பிரேக் ஆனதுல ஒன்றும் பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தி ஒரு தடவை அப்படிதான் எல்லாம் திட்டினாங்க, ஏன்னா பொறுத்துக்க மாட்டீங்களா போக மாட்டீங்களான்னு. இட்ஸ் அன்பார்ச்சுனேட். தெரியாம நடக்கிறதா இன்ஜுரி. யாரு வேணுட்டே போய் காலை இழுத்துட்டு மாட்டாங்க, யார வேணுட்டே போய் கையை புல்லு பண்ணிக்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. இப்போ அந்த ஒரு அதுக்கான பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாரு. பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களா? உனக்கு அதான் சொல்றேன், நீ ஆக்ஷன் போகும்போது சேப்பாக்குல 7 மேட்ச் ஜெயிக்கிறது என்ன போவே, வெளியில 7 மேட்ச் ஜெயிக்கிறது என்ன போன அந்த காம்பினேஷன் கொண்டு போவீங்க. இப்போ காலங்காலமா இன்ஜுரி ப்ரோன் ஆறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்ப பார்த்தாலும் காலை பிடிச்சிட்டு சுத்துற போல இருந்தா என்னன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி சார், எப்ப இழுத்துன்னு போறன்னு பயமா, ஐயோ பக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இவன் 150 போடுறானே வரன்னு பயம் இருக்கும். சில மிச்சல் மார்ஷ் பேண்டேஜ் பாண்டியன் தான். ஷான் மார்ஷுக்கு அப்புறம் வந்து டெபியூ பண்ண ஷான் மார்ஷ் வந்து மிச்சல் மார்ஷ் மாதிரி தான். ஷான் மார்ஷ் டெபியூ பண்ணி ஒரு அந்த வருஷம் கமெண்ட்ரியே போயிட்டாரு. மிச்சல் மார்ஷ் பேண்டேஜ் பண்ணி ஆடிட்டு போயிட்டு இருக்காரு. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் கேரியர் ஆல்மோஸ்ட் இன்ஜுரி தான். யாருமே இன்ஜுரியை பிளான் பண்ணி வரதே கிடையாது. பட் அந்த டைம்ல என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, சரி ஓகே இவனை பெஞ்சில் உட்கார வைக்கலாமா, இல்ல டக்குன்னு இவனை வந்து ரிக்யூப் பண்ணலாமா, இல்ல இவனால பண்ண முடியுமா, ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல மேஜிக் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வர முடியுமாங்கிறது அந்த பிளேயரோட ஃபீலிங்கை பொறுத்து இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு. பிளேயரோட சொல்ல நான் ஆடுறேன் மொமெண்டத்துல இருக்கேன், யோசிச்சு பாருங்க. நீங்க மாத்திரை கையில இன்னொரு ஒரு 6 அடிச்சுட்டா மிச்சிகான் ஒரு 6 எக்ஸ்ட்ரா அடிச்சதா மாத்திரை என்ன யோசிச்சிருப்பாரு, ஒரு 6 அடிக்க முடியாம போச்சு, அதான் ஃபீல் பண்ணிருப்பாரு. நீங்க மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா, நீ வந்து எல்லாம் இந்த ஒரு 2 மாசத்துக்கு வராங்க. இந்த 2 மாசம் வரதுக்கு முன்னாடி ஒரு மாசம் 1.5 மாசம் வந்து ப்ரீ கோச்சிங் கேம்ப் பண்றாங்க. அதுல அசஸ் பண்ணி நியூட்ரிஷன் பண்ணிட்டு மைட் பி ஆஷ் பாய் என்ன சொல்லியிருப்பது கரெக்டா இருக்கும்னா, போஸ்ட் சீசன் அவளை மானிட்டர் பண்ணுங்க. போஸ்ட் சீசன் ஒழுங்கா நியூட்ரிஷன் எடுக்கிறாப்லையா, ப்ராப்பரா வந்து ரெக்யூபரேஷன் எடுக்கிறாரா, பிசியோதெரபி எடுக்கிறாரா, சொன்ன இதை ஃபாலோ பண்றாரா, டயட் கான்சல் ரெஜிம் அதை ஃபாலோ பண்ணுங்க, விச் இஸ் a fair enough point. பட் அது எல்லாருக்கும் கொண்டு வர முடியாது. ஸ்குவாட்ல ஒரு என்ன மொத்தமா நீ 25 பேர் 25 பேரையும் பார்த்துட்டு இருக்க முடியும். 25 பேரும் இன்ஜுரி ஆனா எப்பாடே நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, அந்த மாதிரி fair enough. ஓகே மக்களே, உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நாளைக்கு எல் கிளாசிக்கோ, நாளைக்கு சந்திப்போம். until then thank you from ஸ்மித்தி and ஸ்ரீசரன் ஷாம் ப்ரோ. thank you.